வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச பட்டியலுக்கான அந்த நேர்காணலானது விரைவில் தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே 234 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் செல்வந்தர்கள், அதே போன்ற பட்டதாரிகள், தாவேகாவில் நீண்ட காலமாக தொடர்ந்து பணியாற்றக்கூடிய விசுவாசிகள் உள்ளிட்டோர்களின் பட்டியல் எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காரைக்குடியை எடுத்துக்கொண்டோமேனால் அங்கு பிரபு அவர் தற்பொழுது பிரபலமாக இருக்கிறார். அதே போன்று தொடர்ந்து களப்பணியாற்றி வருகிறார். அதே போன்று புதுக்கோட்டையில் பர்வேஸ் உள்ளிட்டவர்கள் பிரபலமாக இருக்கிறார்கள். அதே போன்று சோழிங்கநல்லூரை பொறுத்தவரை ஈசிஆர் சரவணன், இது போன்ற எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற அடிப்படையில் தற்பொழுது வேட்பாளர் உத்தேச பட்டியல் விஜய் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொகுதிக்கு 3 பேர் வீதம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடன் அந்த நேர்காணல் நடத்தி அவர்கள் கட்சிக்கு ஆற்றிய பணி, நீண்ட காலமாக விஜய் மக்கள் இயக்கத்தில் எத்தனை காலம் இருந்தார்கள் உள்ளிட்ட விவரங்கள் கேட்கப்பட இருக்கிறது. அதே போன்று வரக்கூடிய தேர்தலை சந்திப்பதற்கான அந்த உதவி உள்ளிட்டவை குறித்தும் கேட்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கேள்விகள் அனைத்தும் முடிந்ததற்கு பிறகு டிசம்பர் மாதத்துக்குள் இறுதி வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்படும் என தெரிய வருகிறது. ஒரு சில கூட்டணி கட்சிகள் வரக்கூடிய சூழலில் அந்த தொகுதிகளின் வேட்பாளர்கள் மட்டும் மாற்றப்படுவார்கள். மற்ற தாவேகா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட இருக்கிறது. விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த பட்டியலும் இறுதி செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக வி சென்டிமெண்டில் அவர் வி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விருத்தாச்சலம், அதே போன்ற பல்வேறு தொகுதிகளிலும் இந்த பட்டியலானது எடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கு போட்டியிட்டால் இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்ற கோணத்திலும் தற்பொழுது இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. தாவேகா கடந்த 1 மாதத்திற்கு மேலாக எந்த ஒரு கட்சி பணிகளிலும் ஈடுபடாமல் முடங்கியிருந்த நிலையில் இந்த கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்ததற்கு பின்பு பொதுக்குழு, அதே போன்ற மக்கள் சந்திப்பு, வேட்பாளர் நேர்காணல், சின்னம் விண்ணப்பிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளையும் தற்பொழுது முடக்கிவிட்டு இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது உத்தேச பட்டியலுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் எடுக்கப்பட்டு அவர்களுடனான அந்த நேர்காணலை விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். இந்த நேர்காணலின் பொழுது முக்கிய நிர்வாகிகள் உடன் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதிக்கு 3 பேர் வீதம் எடுக்கப்பட்டிருப்பதனால் இந்த 3 பேருடனும் தனித்தனியாக நேர்காணல் நடத்துவார். அதிலிருந்து ஒருவர் இறுதி செய்யப்பட்டு அந்த வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஓபிஎஸ், டிடி தினகரன் உள்ளிட்டோர் கூட்டணியை அறிவிக்காத நிலையில் அவர்கள் தாவேகா பக்கம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளுக்கு தவிர மற்ற தொகுதிகளை இறுதி செய்யக்கூடிய பணிகளானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது.